ஹே நண்பா, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ உங்கள் ஃபோனில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர், அதாவது பேட்டரி பவர். ஸோ இந்த பேட்டரி சம்மந்தப்பட்ட 7 ட்ரிக்ஸை வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு முக்கியமான பகுதி அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியோட பவரை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷனை வந்து உங்கள் ஃபோனோட பேக்ரவுண்ட் ரன் ஆகும். இதனால் வந்து உங்களோட பேட்டரி பவர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த பேட்டரியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான பேட்டரிக்கு நம்பர் 1 ட்ரிக்ஸ் அக்வா பேட்டரி. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்கோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நண்பர்களை, இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்கலாம் இதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட ஃபோனில் உள்ள பேட்டரி ஸ்ட்ரென்த் இந்த விஷயங்கள் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் 57 மினிட் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. பெட் டைம், அதாவது நைட் மோட், பகல் நேரத்தில் இந்த மாதிரி டயத்தில் வந்து பேட்டரி வந்து நம்ம இத்தனை மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பேட்டரியோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் யூசேஜ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங் ஸ்பீட், அதாவது நீங்கள் வந்து ஃபோனை வந்து சார்ஜ்லேருந்து அன்பிளக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேட்டரியோட யூசேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஸ்சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஹெல்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அக்வா பேட்டரியில் வந்து 4 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு சில ஃபீச்சர்ஸை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு சம் பேமெண்ட் கொடுத்தால் மட்டுமே அந்த ஃபீச்சர்லாம் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்பர் 1 ட்ரிக்ஸாக அக்வா பேட்டரி நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான ட்ரிக்ஸ் 2. ஸோ ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஆஃபேர்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து மெஷர் த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் கரண்ட் ஆஃப் யுவர் பேட்டரி, அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரியோட இப்போத்த ஸ்ட்ரென்த்தில் உள்ள விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மெஷரிங், அதாவது டிஸ்சார்ஜிங்கில் வந்து உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, ஹெல்த் என்ன ஹெல்த்தில் இருக்குது, ஸோ இது என்ன வகையான பேட்டரி, இதில் கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம இது பண்ணலாம், டெம்பரேச்சர் எவ்வளவு, வோல்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு கீ கொடுத்துருக்காங்க, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். would you like to disable ads அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரோ ஃபீச்சர் செட்டிங்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பேசிக் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. டார்க் தீம் கொடுத்துருக்காங்க, ப்ரைவசி செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், அலர்ட் செட்டிங்ஸ், இந்த 4 முக்கியமான ஃபீச்சர்ஸ் இந்த ஆம்பேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரிக்ஸ் 3ல் இருக்குது. ஸோ அதை ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி லாக். ஸோ இந்த பேட்டரி லாக் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி லாக் இஸ் அப்ளிகேஷன் தட் லாக்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் பேட்டரி. அதாவது இந்த உங்கள் ஃபோனில் நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் எப்பப்போ பயன்படுத்துறீங்க, ஸோ அது மூலயமா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்கள் பேட்டரி வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த அப்ளிகேஷன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக் இன்ஃபோன் இருக்குது. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. லாக் இன்ஃபோ கிராஃப் இருக்குது. ஸோ இதுலேயும் நான் ஒன்று யூஸ் பண்ணல இது வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டு ஃபைல், எக்ஸ்போர்ட் பண்ணலாம், உங்கள் லாகை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சிஎஸ்வி, எஸ்டி கார்டு, டேட், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நம்ம செட் பண்ணலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர், வோல்டேஜ், அப்புறம் ஹெல்த் ஸ்டேட்டஸ், பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். டாப் ரைட்டில் 3 டாட் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். அதில் செட்டிங்ஸ் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ட்ரிக்ஸ் 4. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க. பேட்டரி மிக்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் எந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஃபோனோட பேட்டரி வந்து கரைக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஸ்ட்ரென்த் நம்ம இதில் பார்க்கலாம். ரன்னிங், என்னென்ன அப்ளிகேஷனாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன் வந்து அதிகமான பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம். ஐகான் ஸ்டைல், ஸோ என்னென்ன ஐக்கானை வந்து நம்ம ஸ்டேட்டஸ் பாரில் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட ஐக்கான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஆப்பிள் வடிவத்தில். ஸோ ஆப்பிள் கலரில் ஆகிடுச்சு. அடுத்து ப்ளூ கலரில் மாற்றினா ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கலர் சர்க்கிள், அதை நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் பாரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆண்ட்ராய்டு பேட்டரிக்கான ட்ரிக்ஸ் 5.
ஸோ அந்த ட்ரிக்ஸ் 5ல் எந்த அப்ளிகேஷன் இருக்குது ஓப்பன் பண்ணுங்கள். பேட்டரி மானிட்டர் விட்ஜெட். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ஃபோனோட விட்ஜெட்டில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவல், டைம் லெஃப்ட், ஸ்டேட்டஸ், சார்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து உங்கள் விட்ஜெட் ஏரியாவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான பேட்டரிக்கு ட்ரிக்ஸ் 6. ஸோ ட்ரிக்ஸ் 6ல் எந்த அப்ளிகேஷனுக்கு நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரை. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி வாய்ஸ் அலாட். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் உள்ள பேட்டரிக்காக எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்குமே வந்து ஒரு அலாட் கொடுக்கறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் போட்டிருக்க விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் சார்ஜில் வைக்கும் போது அந்த சார்ஜில் இந்த ஃபுல் பேட்டரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அலாட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்குண்டான அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா போதுமானது. இக்னோர் ஃபோன் ப்ரொஃபைல், பீப் சவுண்ட் கேட்கும், ஸ்பீக்கிங் வார்னிங், ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதே நேரத்தில் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணலாம், குறைக்கலாம். அதே நேரத்தில் ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் தீம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ப்ளூவில் வந்து ஃப்ளாஷ் ஸ்க்ரீன் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எளிமையான அப்ளிகேஷன், ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இது அடுத்தது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கான பேட்டரி நம்பர் ட்ரிக்ஸ் 7. ஸோ இந்த வரிசையில் வந்து எந்த அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பீட் அப் யுவர் சார்ஜிங், எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஆஃப் யுவர் பேட்டரி அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் ஃபோனில் உள்ள பேட்டரியை வந்து வேகமாக வந்து சார்ஜ் பண்ணுறதுனால உங்களுடைய ஃபோனோட பேட்டரியோட லைஃப்பை வந்து இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜிங், அதாவது உங்கள் ஃபோன் சார்ஜிங்கில் இல்லை. இது இல்லாமல் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ளக்டு, டெம்பரேச்சர், ஹெல்த், வோல்டேஜ், கெப்பாசிட்டி, டெக்னாலஜி, என்ன பேட்டரி வகையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஃபோனோட மாடல் இது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்குது, அதை நம்ம டேப். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர், வால்பேப்பர், சார்ஜிங், அட்வான்ஸ் பூஸ்ட் இன்ஜின், ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்ட் த ஸ்க்ரீன் பிரைட்னஸ். நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரிக்ஸும் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான ஒரு ட்ரிக்ஸ். ஸோ உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி எப்படி நம்ம வச்சுக்கிறது, எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எதனால் வந்து நம்மளுடைய பேட்டரியோட பவர் வந்து குறையுது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த 7 ட்ரிக்ஸ் மூலிமா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.